குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது கவர்மெண்ட் எக்ஸாம் மாடல் கொஷின் சேனல். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ இது வரைக்கும் 14 பார்ட் பார்த்தாச்சு திருக்குறள். இது 15வது 10th திருக்குறளோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். 21வது குறள். அமைச்சு. த ஆஃபீஸ் ஆஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. கருவியும் தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, காலம் அதற்கு ஏற்ற காலம், செய்கை செயலின் தன்மை, செய்யும் அருவினையும் செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து அரிய செயலை செய்பவரே அமைச்சராவார். மாண்டது அமைச்சு. அப்போ கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு அப்படின்னா தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம், செயலின் தன்மை, செய்யும் முறை ஆகியவற்றை அறிந்து அரிய செயலை செய்பவரே அமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது கேட்கலாம், எந்த 4 செயலை ஒரு அமைச்சர் செய்யணும் அப்படின்னா, ஒரு தொழில் செய்வதற்கு தேவையான கருவி இருக்கணும், அதற்கு ஏற்ற காலம் இருக்கணும், அதோட தன்மை தெரியணும், அது எந்த மாதிரி டைமில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முறை தெரியணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் அவர் ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிஸ்டர் இஸ் ஹீ ஹூ கிராஸ்ப்ஸ் வித் விஸ்டம் லார்ஜ், means, time, works, mode and functions rare he must discharge. A minister is he who grasps with wisdom large, means, time, works, mode and functions rare he must discharge. The minister is one who can make an excellent choice of means, times, manner of execution and difficult undertaking itself. So he must be capable of taking an excellent choice of means, what he has to do, what time he has to perform it, the manner of how it must be executed, and what is the difficulty in executing it. இதெல்லாம் அனலைஸ் பண்ணி if he does a work, then he would be a prime minister அப்படி சொல்கிறாங்க. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் ஆண்டது அமைச்சு. 22nd குறள். வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. 4 விஷயம் பார்த்தோம், இப்போ 5 விஷயம் பார்க்குறோம். வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. வன்கண்ணா மன வலிமை, குடிக்காத்தல்னா குடிகளை காத்தல், கற்றறிதல் ஆட்சி முறைகளை கற்றல், ஆழ்வினையோடு நூல்களை கற்றல், கற்றறிதல்னா நூல்களை கற்றல், ஆட்சி முறைகளை கற்றல், ஆழ்வினையோடு விடாமுயற்சி ஆகிய 5ம் சிறப்பாக அமைந்தவரை அமைச்சர் ஆவார். A minister must greatness own of guardian power, determined mind, learned wisdom, many effort with the former 5 combined. So he must have 5 things. என்னென்னு பார்த்தீங்கன்னா, the minister is one who in addition to the aforesaid 5 things excels in the persecution of firmness, protection of subjects, clearance by learning and perseverance. எல்லாமே படித்து கற்றுக்கணும், அவரோட குடிகளை காக்கணும், ஃபர்ம்னஸ் இருக்கணும், பொறுமை இருக்கணும், என்ன ஒர்க்கு செய்ய போகிறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த 5ம் கொண்டது தான் ஒரு அமைச்சர், ஒரு மினிஸ்டர் அப்படி சொல்கிறாங்க. ஸோ வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. A minister must greatness own of guardian power, determined mind, learned wisdom, manly effort with the former 5 combined. 23rd குறள். மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன் நிற்பவை. மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அப்படின்னா இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை, முன் எந்த நுட்பமான சூழ்ச்சிகளும் நிற்க முடியாது அப்படி சொல்கிறாங்க. When native subtlety combines with sound scholastic lore, it is subtlety surpassing all which nothing stands before. மதிநுட்பம் இருக்கிறவங்களுக்கு முன்னாடி எந்த விதமான சூழ்ச்சி இருந்தாலும் அது அவங்களுக்கு முன்னாடி நிற்காது. When native subtlety combines with sound scholastic lore, when he is combined with a sound knowledge, it is subtlety surpassing all. Subtlety will surpass everything, nothing will stand in front of him. What are there so acute as to resist those who possess natural acuteness in addition to learning? If he is having lot of learning and with short acuteness, with lot of acuteness, there is nothing that would stand in their way, that nothing would resist in their way. அதான் சொல்கிறாங்க. மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை. When native subtlety combines with sound scholastic lore, it is subtlety surpassing all which nothing stands before. 24வது குறள். செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். ஒரு செயலை செய்வதற்கு உரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும்.
செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து. இயற்கை அறிந்து செயல். ஒரு செயலை செய்வதற்கு உரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல். உங்களுக்கு என்ன தான் நீங்கள் புக்ஸில் வந்துட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா ப்ராக்டிக்கலாக செஞ்சால் தான் உங்களுக்கு அது நல்ல மனப்பாடாகும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஒரு செயலை செய்வதற்கு உரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருப்பினும் உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும். Though knowing all that books can teach, it is truest tact to follow common sense of men and act. You must follow what is common, what can be done. Even if you learn a lot of things in your book, it is not possible to implement it in real life. If you do it practically and execute it, then it is easy to learn. Though you are acquainted with the theoretical methods of performing an act, understand the ways of the world and act accordingly. செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து. இயற்கை அறிந்து செயல். 25வது குறள். பொருள் செய்வகல். பொருள் செயல் வகை. வே ஆஃப் அக்யூமுலேட்டிங் வெல்த். எப்படி வெல்த் அக்யூமுலேட் பண்ணுறது. பொருளல்ல வரை பொருளாக செய்யும் பொருளல்லாது இல்லை பொருள். ஒரு பொருளாக மதிக்காதவரையும் மதிப்பு உடையவராக செய்வது செல்வம். அஃதல்லாமல் உலகில் சிறந்த செல்வம் வேறு இல்லை. பொருளல்ல வரை பொருளாக செய்யும் பொருளல்லது இல்லை பொருள். ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்புடையவராக செய்வது செல்வம். அஃதல்லாமல் உலகில் சிறந்த செல்வம் வேறில்லை. Nothing exists save wealth that can change man of not to worthy man. Only wealth will change a man from earth to sky. Man of thought, not to worthy man. Besides wealth, there is nothing that can change people of no importance into those of importance. You don't have any importance. You have not done anything in your life. But if you possess wealth, you will be taken into a great important person. அதான் சொல்கிறாங்க. பொருளல்ல வரை பொருளாக செய்யும் பொருளல்லது இல்லை பொருள். Nothing exists save wealth that can change man of not to worthy man. 26வது குறள். அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அரணீனும் இன்பமும் ஈனும். அறனும் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். எந்த ஒரு தீமையும் செய்யாத வந்த பொருள் நமக்கு அறத்தையும் இன்பத்தையும் தரும். முறையறிந்து தீமையற்ற வழியில் ஒருவர் சேர்த்த பொருள் ஒருவருக்கு அறத்தையும் இன்பத்தையும் தரும். The wealth whom blameless means can use aright is source of virtue and choice of delight. If you have acquired a wealth by source of virtue and choice of delight, and nothing bad can happen to you. The wealth acquired with the knowledge of the proper means and without foul practices will yield virtue and happiness. It will yield you a very long virtue and happiness ன்னு சொல்கிறாங்க. ஸோ அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். The wealth whom blameless means can use aright is source of virtue and choice of delight. 27வது குறள். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும். Wealth gained by loss of love and grace, let man cast off from his embrace. Kings should rather avoid than seek the accumulation of wealth which does not flow in with mercy and love. If you don't have mercy and love towards others, there is no use of accumulating wealth. Instead, you can leave that wealth and show mercy and love ன்னு சொல்கிறாங்க. அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். Wealth gained by loss of love and grace, let man cast off from his embrace. 28வது குறள். குன்றேறி யானை போர் கண்டாற்றல் தன்கை தொன்று உண்டாக செய்வான் வினை. குன்றேறி யானை போர் கண்டாற்றால் தன்கை தொன்று உண்டாக செய்வான் வினை. தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் செயலை செய்வது மலைமேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பது போன்றது. As one to view the strife of elephants who takes his stand on hill he is claimed is he who works with money in his hand. An undertaking of one who has wealth in one's hand is like viewing an elephant fight from a hilltop. If you undertake your wealth in hand and see what is happening around you, it is like viewing an elephant fight down from a hilltop. So குன்றேறி யானை போர் கண்டாற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை. தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் செயலை செய்வது மலைமேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பது போன்றது. As one to view the strife of elephants who takes his stand on hill he is claimed as he who works with money in his hand. 29வது குறள். செய்க பொருளை செருணர் செருகருக்கும் எஃதனிற் கூறியதில். செய்க பொருளை செருணர் செருகருக்கும் எஃதனிற் கூறியதில். ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும். அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதைவிட வேறு இல்லை.
ஸோ செய்க பொருளை செருணர் செருகருக்கும் எஃதனிர் கூறியதில். அந்த நம்ம பொருளை சேர்த்துறத விட ஒரு கூறிய ஆயுதம் வந்துட்டு எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. மேக் மணி. ஃபோமன்ஸ் இன்சலன்ஸ் ஓவர்க்ரோன் டு லாப் அவே நோ கீனஸ் ஸ்டீல் இஸ் நோன். இஃப் யூ மேக் மணி யுவர் எனிமி வுட் பி குவைட். அதுதான். அக்யூமுலேட் வெல் இட் வில் டெஸ்ட்ராய் த அரகன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் தெர் இஸ் நோ வெப்பன் ஷார்ப்பர் தேன் இட். If you wanted to overcome the arrogance of your enemies, you need to have more wealth. If you have more wealth, they will not come near you. அதான் அவங்க சொல்கிறாங்க. செய்க பொருளை செருணர் செருகருக்கும் எஃதனிர் கூறியதில். மேக் மணி ஃபோமன்ஸ் இன்சலன்ஸ் ஓவர்க்ரோன் டு லாப் அவே நோ கீனஸ் ஸ்டீல் இஸ் நோன். 30வது குறள். கூடா நட்பு. அன்ரியல் ஃப்ரெண்ட்ஷிப். தொழுதகை உள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. தொழுதகை உள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. பகைவனை தொழுந்து நிற்கும் கையின் உள்ளும் கொலைக்கருவி மறைந்திருக்கும். அதுபோல அவர் அழுத கண்ணீரிலும் வஞ்சகம் மறைந்திருக்கும் என்பதை உணர வேண்டும். தொழுதகை உள்ளும் படையொடுங்கும் பகைவனை தொழுது நிற்கும் கையின் உள்ளும் கொலைக்கருவி மறைந்திருக்கும். ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. அது மாதிரி அழுத கண்ணீருக்குள்ளேயும் வஞ்சகம் இருக்கும். இன் ஹேண்ட்ஸ் தட் வர்ஷிப் வெப்பன் 10 hidden lies, such are the tears that fall from foeman's eyes. A weapon may be hid in the very hands with which one's foes adore him, and the tears they shed are of the same nature. யாராவது நம்ம எனிமி கையில் கண்டிப்பாக நம்மளை வந்துட்டு பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கையில் ஒரு வெப்பன் இருக்கும். அதே மாதிரி அவங்க கண்ணீரும் வந்துட்டு ஒரு வெப்பன் மாதிரி தான். அங்கேயும் ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கும். தொழுதகை உள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. ஹேண்ட்ஸ் தட் வர்ஷிப் வெப்பன் 10 hidden lies, such are the tears that fall from foeman's eyes. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் எங்களுக்கு மெயில் பண்ணலாம். தேங்க்யூ.